சார் இப்போ அந்த ஊர்லலாம் சொல்லுவாங்க சார், ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா இருந்தாராம், இறக்குற வரைக்கும் அவர் தான் ராஜான்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் தமிழ் சினிமாவுக்கு வந்து இளையராஜா மகுடம் சூடாத ஒரு ராஜாவா இன்று வரையும் இருக்காரு. நீங்க பார்த்து வேந்த அந்த இளையராஜா பத்தி சொல்லுங்க சார். ஒரு அதை சொன்னால் அவர் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அவர் தன்னை பிராமணராக நினைக்கிறார். பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் சங்கீத பின்னணி இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுங்கிறது பெரிய சாதனை தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் சங்கீதத்துக்கு தொடர்பு இல்லாதவன்னு நம்ம சொல்ல முடியாது. அவருடைய ஸ்டெப் பிரதர், ஒன்று விட்ட சகோதரர், அவருடைய அப்பாவினுடைய மூத்ததாரத்தினுடைய மகன் பாவலர் வரதராஜன் ஒரு பெரிய சங்கீத மேதை. பாவலர் வரதராஜன்கிட்ட தான் இவர் வந்து உதவியாளராக இருந்தார். ஹார்மோனி வாசிக்கிட்டு இருந்தார். கங்கை மரம் வந்து பெண் குரலில் பாடுவார். இவங்கெல்லாம் அதில் வந்தவங்க தான். தன்னுடைய ஒன்று விட்ட அம்மாவனுடைய மகன்கள்ங்கிற மாதிரி இவங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் மூலமாக தான் அவங்க புகழ் அடைஞ்சாங்க. அதில் அந்த இதில் தான் அவர் வந்து இதெல்லாம் சங்கீதம்லாம் நல்லா கற்றுக்கிட்டு இதாக வந்தார். ஒரு சங்கீதத்துக்கு சம்பந்தம் இல்லாத இதுங்கிற மாதிரி அப்படியும் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பறை வாத்தியம் இருக்குது, அதெல்லாம் அவங்க தான் வாசிக்க முடியும். அந்த இது தோல் வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கிறதுக்கு அவங்களால தான் முடியும். அதனால் அந்த அந்த இசைக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் உண்டு. அதனால தான் அந்த பறையன்ற பேரை என்னன்னாக்கா அறிவிப்பாளன்றது தான் பறையன்ற பேர். பறைகிறவர்கள் பல இடத்துல சொல்கிறவன், விஷயத்தை சொல்கிறவன், அந்த தோல் வாத்தியங்களை வாசிக்கிறவங்க. அதனால் அவங்களுக்கு அவன் இசை பின்னணி உண்டு. இருந்தாலும் கூட ஒரு அடித்தட்டு மக்களாக குடும்பத்தில் பிறந்து ஒரு பெரிய ஒப்பாரும் மிக்காரம் இல்லாத அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு இசை இதாக வந்தார். அதெல்லாம் நம்ம பாராட்டி தான் இது பண்ணுவோம்.